அதிமுகவோட திடீர் கொந்தளிப்பு இவ்வளவு தூரம் நின்ன அதிமுக அந்த அளவு கொந்தளிப்புக்கு என்ன காரணம்? அதாவது விஜயனுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப அழகா ஒர்க் ஆயிருக்கு, அப்படிதான் நான் பாக்குறேன். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நாள் வந்து தாவேகா திமுகவை விமர்சனம் பண்ணாங்க, திமுக தாவேகாவை விமர்சனம் பண்ணாங்க. இப்ப பாருங்க, நேத்து அப்படி ஒரு வார்த்தையை அவர் பேசினதுக்கு அப்புறம் 2 நாளைக்கு முன்ன பேசினதுக்கு பிறகு இன்னைக்கு அதிமுகவில் ஆரம்பிச்சு பாஜகவில் ஆரம்பிச்சு எல்லாருமே விஜய கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு இதை விட வேற மைலேஜ் என்ன வேணும்? என்னை பொறுத்த வரைக்கும் இவனும் எதிரி அப்படின்னு விஜய் எடுத்த அந்த ஸ்டாண்டுங்கிறது ஒரு சரியான ஸ்டாண்டு தான். கோயம்பேடு ரோஹிணி தியேட்டர் வாசல்ல உட்காந்து பிளாக்ல டிக்கெட் விற்கிற மாதிரி இப்ப பேசுறாங்க. ஆனா இந்த விஷயத்துல எல்லாரையும் யோக்கியனா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு விஜயை மட்டும் பிராண்ட் பண்றது இருக்குல்ல, அது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி உள்ள ஒரு விமர்சனமா தான் பாக்குறேன். இன்னொன்னு, இந்த மாதிரி 10 பைசா போராத உப்பு பெறாத விமர்சனங்களை தான் இவங்களால முன்வைக்க முடியுது அப்படிங்கறத ஒரு மோசமான விஷயமா தான் நான் பாக்குறேன். என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். கை கட்டி நின்னதெல்லாம் சொல்றாங்க. அது ஒன்றும் அவமானமான விஷயம் இல்லையே. ஆனா அப்ப போட்ட வீடியோ இப்ப ஜனநாயகனுக்காக விஜய் அவர்கள் ஏன் பேசல? அதாவது இன்னைக்கு வந்து அவர் அரசியலுக்கு வந்துட்டார். அன்றைக்கு வந்து வெறும் நடிகர் தான். பல கட்சிகளுடைய நோக்கம்ங்கிறது வெறும் சீட்டை மட்டும் எதிர்பார்ப்பதில்லை, நோட்டையும் எதிர்பார்ப்பாங்க. ஒரு பைசா தொட மாட்டான், எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? குடும்பத்தை சேர்ந்த பெண்களுடைய வாக்குகள்ங்கிறது நிச்சயமாக விஜய்க்கு தான் வரும். இன்னொன்னு, விஜய் வந்து ஒரு கற்பனையாகவும் சொல்லவே இல்லை. இப்படியெல்லாம் நடக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இந்த கருத்தை எல்லாம் சொல்லல. அதனால எனக்கு தெரிந்து பெண்களின் பேராதரவு வந்து நிச்சயமாக இந்த தேர்தலில் விஜய்க்கு தான் கிடைக்கும். ஆனா நீங்க விஜய்க்கு மட்டும்தான், நான் பார்த்த வகையில் விஜய் வந்து அண்ணன் தம்பி அப்படின்னு நோட்டீஸ் பண்ற பெண்களே அதிகம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவோட திடீர் கொந்தளிப்பு, ஊழல் கட்சி அடிமை கட்சி அதை சொல்லிட்டாரு. ஆனா இதுக்கு முன்னாடியே வந்து டிவிகே டிஎம்கே 2 பேர் தான் போட்டி அப்படின்னாரு. அப்பவே அதிமுக கொந்தளிச்சிருக்கணும். கரூர் சம்பவத்திலுமே அவங்க தான் பின்னாடி நின்னாங்க. இவ்வளவு தூரம் நின்ன அதிமுக நேத்து அந்த அளவு கொந்தளிப்புக்கு என்ன காரணம்? அதாவது விஜயனுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப அழகா ஒர்க் ஆயிருக்கு, அப்படிதான் நான் பாக்குறேன். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நாள் வந்து தாவேகா திமுகவை விமர்சனம் பண்ணாங்க, திமுக தாவேகாவை விமர்சனம் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அங்கங்கே வாழ்வாள்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். அப்போ விஜயை கடுமையாக விமர்சித்தது திமுக தான். இப்போ இவங்களுக்குள்ள தான் ஒரு போட்டியே இருந்தது. இப்போ பாருங்க, நேற்று அப்படி ஒரு வார்த்தையை அவர் பேசினதுக்கு அப்புறம் 2 நாளைக்கு முன்னே பேசினதுக்கு பிறகு இன்னைக்கு அதிமுகவில் ஆரம்பித்து பாஜகவில் ஆரம்பித்து எல்லாருமே விஜயை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ விஜய் வந்து அரசியல் பண்ண தெரியல, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாரு அப்படி இப்படின்னு சொன்னவர்கள் எல்லாமே இன்னைக்கு விஜயை பற்றி தான் பேசுகிறாங்க. ஊடகங்களிலும் அதுதான் ஒரு பரபரப்பு செய்தி. ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு இதை விட வேறு மைலேஜ் என்ன வேணும்? ஸோ அது வந்து கரெக்டாக நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொன்னதெல்லாம் ஓகே தான். ஆனால் தேர்தல் நெருங்கி வருகிற இந்த நேரத்தில் கூட நீங்கள் அதிமுகவை எதிர்க்கலை அப்படின்னா அது உங்கள் மீதே வந்து மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த நேரத்தில் அதிமுகவை ஊழல் சக்தி அப்படின்னு பிராண்ட் பண்ணதுங்கிறது ஒரு சரியான விஷயம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் இவனும் எதிரி அப்படின்னு விஜய் எடுத்த அந்த ஸ்டாண்டுங்கிறது ஒரு சரியான ஸ்டாண்டு தான். அதற்கு அதிமுகவினர் எதிர்வினையாற்றுவதும் அவர்களுடைய வேலை தானே. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ நாளை பின்ன விஜய் நம்ம பக்கம் வந்தாலும் வருவாருன்ட்டு அமைதி காக்குறது அதிமுகவுக்கும் நல்லதில்லை. அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இழந்த ஒரு அடிமை கட்சியாக மாறிடுச்சு. இந்த விஷயத்தில் அமைதி காத்தாங்க அப்படின்னா அது இன்னும் கேவலமாக போயிடும். அதனால் அவர்களுடைய எதிர்வினைங்கிறது நியாயமானது தான். ஓகே, பிளாக் டிக்கெட் வச்சுட்டு ஊழல் பண்ணுறாரு விஜய் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கும் விஜய்க்கும் என்ன அளவுக்கு இல்லை, அது ஒரு கேவலமான குற்றச்சாட்டு. என்னென்னா, முன்னணி நடிகர்களுடைய படங்கள் வெளியாகிற அந்த முதல் காட்சிக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்ட டிக்கெட் கட்டணத்தை விட அதிக தொகைக்கு டிக்கெட் விற்கப்படுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது இன்னைக்கு நேற்று ஆரம்பிக்கலை, ஏன்னா பல வருடங்களாகவே அது வந்து இங்கே நடைமுறையில் இருக்குது. ஆனால் என்ன உண்மை என்று அப்படின்னா, விஜய் போன்ற நடிகர்கள் நினைத்திருந்தால் அந்த பகல் கொள்ளையை தடுத்திருக்க முடியும். ஆனால் விஜயும் சரி, ரஜினியும் சரி, அஜித்தும் சரி, மற்ற முன்னணி ஹீரோக்களும் சரி இந்த பகல் கொள்ளையை தடுக்கவும் இல்லை, மறைமுகமாக ஆதரிக்கவும் செய்கிறாங்க. ஏன்னா அதுக்கு பின்னால் ஒரு பெரிய சுயநலம் இருக்குது. ஏன்னா அந்த முதல் காட்சியில் இப்படியெல்லாம் கொள்ளையடித்தா தான் அவர்களுடைய முதல் நாள் பட வசூல் வந்து இத்தனை நம்பர் அப்படிங்கிறத ஒன்று காட்ட முடியும். அப்படி காட்டும் போது தான் இந்த ஹீரோ அடுத்த படத்தில் சம்பளத்தை ஏற்ற முடியும்.
அப்போ ஏதோ ஒரு வகையில் இவர்களுடைய சம்பளம் உயர்வதற்கு இந்த பகல் கொள்ளை காரணமாக இருக்குங்கிறதுனால இவங்க அதை அமைதியாக கடந்து போகிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த விமர்சனத்துக்கு வருவோம். இன்றைக்கி விஜயை வந்து பார்த்திங்கன்னா இது இவரே போய் கோயம்பேடு ரோஹிணி தியேட்டர் வாசலில் உட்காந்து பிளாக்ல டிக்கெட் விற்கிற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த விஷயம் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, இது ஒரு சமூகத்தினுடைய முக்கியமான பிரச்சனைன்னு நினச்சா எல்லாரையுமே அந்த தட்டில் வைங்க. ரஜினியை வைங்க, விஜயை வைங்க, அஜித்தை வைங்க, எல்லாரையும் வைத்து விமர்சனம் பண்ணால் இது ஒரு சரியான விமர்சனம், உங்களுக்கும் சமூக பொறுப்பு இருப்பதாக நம்ம அர்த்தப்படுத்திக்க முடியும். ஆனால் இந்த விஷயத்தில் எல்லாரையும் யோக்கியனாக ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு விஜயை மட்டும் பிராண்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி உள்ள ஒரு விமர்சனமாக தான் பார்க்குறேன். இன்னொன்று, விஜய் குறித்தும் விஜயினுடைய அரசியல் குறித்தும் விமர்சனம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியல. இந்த மாதிரி 10 பைசா போராத உப்பு பெறாத விமர்சனங்களை தான் இவங்களால் முன்வைக்க முடியுது அப்படிங்கிறதே ஒரு மோசமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். கை கட்டி நின்னதெல்லாம் சொல்கிறாங்க. அது ஒன்றும் அவமானமான விஷயம் இல்லையே. ஒரு தயாரிப்பாளர் தன்னை வைத்து படம் எடுத்த ஒருத்தர் நஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துல போய் அவர் பணிவாக நின்றார். இது ஒன்றும் ஒரு தவறான விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லையே. அதுக்கடுத்து அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நம்ம வந்து இதை தொடர்ந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கோம். இந்த தகவல் கூட விஜயினுடைய அப்பா எஸ்சிஎஸ்சி சொல்லி தெரிந்து கொண்ட விஷயம்தான். எஸ்சிஎஸ்சி ஒருத்தர் பேசும்போது சொன்னார், இந்த தலைவா விவகாரம் வரும்போது இவர் வந்து அங்கேருந்து ஜெயலலிதாவை, அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்கணுன்ட்டு இவர் கிளம்பிட்டார். நான் வந்து அவரை கூப்பிட்டு, இல்லைப்பா அப்படிலாம் போகக்கூடாது, இதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது, அப்பாயின்மெண்ட் வாங்காமல் போனால் அவங்கள பார்க்க முடியாதுன்னு நான் எவ்வளவோ தடுத்தேன், அதையும் கேட்காம விஜய் கிளம்பி போனார் அப்படின்னு எஸ்சிஎஸ்சி சொன்னார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு முதலமைச்சரை ஒருத்தர் சந்திக்க போகிறார் அப்படிங்கிறது பயந்துக்கிட்டு இல்லை, தைரியத்தோடு. என்ன, யார் வேணாலும் போயிட முடியுமா? முடியாது. அப்போ தனக்கு வந்து ஒரு அநீதி இழைக்கப்படுவதை கண்டு பொறுக்க முடியாமல் ஒரு இளைஞன் நான் முதலமைச்சரை சந்தித்து நீதி கேட்க போகிறேன்னு சொல்கிறது அவருடைய தைரியத்தின் வெளிப்பாடு. ஆனால் ஜெயலலிதா அவரை சந்திக்கலை. அவர் மேல் உள்ள கோபத்தில் டைம் டு லீடுன்னு போடுவீங்களா நீங்கள்? அப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்து எனக்கே சவால் விடுவீங்களா அப்படிங்கிற ஈகோவில் அவரை காத்திருக்க வைக்கிறாங்க. அவரை சந்திக்காமல் திருப்பி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அம்மா கோபமாக இருக்காங்க, நீங்கள் இப்படி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவர் போடுறாரு. அதோட அர்த்தம் ஜெயலலிதாவிட அவர் சரண்டர் ஆகிட்டாருன்னு கிடையாது. நம்மை நம்பி பணம் போட்ட ஒரு தயாரிப்பாளர் நான் தற்கொலை பண்ணிக்கிற நிலமையில் இருக்கேன்னு ஒரு கண்ணீர் பேட்டி கொடுக்குறாரு. அப்போ அவரை காப்பாற்றணுங்கிறதுனால இவர் வந்து பணிந்து வந்து ஒரு வீடியோ போடுறாரு. இதை எப்படி நீங்கள் வந்து ஒரு கோழைத்தனமாக எப்படி எடுத்துக்க முடியும்? ஆனால் அப்போ போட்ட வீடியோ இப்போ ஜனநாயகனுக்காக விஜய் அவர்கள் ஏன் பேசலை அப்படிங்கிறதும் ஒரு பேசு பொருளாக இருக்குல்ல. அதாவது இன்னைக்கு வந்து அவர் அரசியலுக்கு வந்துட்டார். அன்றைக்கு வந்து வெறும் நடிகர் தான். அன்றைக்கு அவருக்கு இருக்கிற கடமைங்கிறது தன்னை நம்பி பணம் முதலீடு செய்து அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றணுங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கம் தான். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு கட்சியின் தலைவர் அவர். இவரை நம்பி பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தனிப்பட்ட தயாரிப்பாளருக்காக இன்றைக்கி இவர் பணிந்து போனால் இவர் பின்னால் திரண்டு நிற்கிற அத்தனை தொண்டர்களை அவமானப்படுத்துகிறதா அர்த்தம். எல்லாத்துக்கும் மேலே பாஜகவை எதிர்த்து தான் இவர் அரசியல் பண்ணுறாரு. அவர்கள் தான் எங்களுடைய கொள்கை எதிரினே சொல்லிட்டாரு. அப்போ நிச்சயமாக விஜயை முடக்குவதற்கு அவங்க பல்வேறு அஸ்திரங்களை கையில் எடுப்பாங்க. அப்படி ஒரு அஸ்திரம் தான் ஜனநாயகன் படத்தில் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம். அதை எதிர்த்து நிற்கணுமே தவிர பணிந்து போயிடக்கூடாது. அதனால் இந்த படத்தில் விஜய் எடுத்த ஸ்டாண்டுங்கிறது சரியானது தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ செங்கோட்டையன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க கூட்டணி குறித்து. ஓபிஎஸ் வராரா, ராமதாஸ் வராரா அப்படின்ட்டு. நீங்கள் வேற சும்மா இருங்க, நான் எதையாவது சொல்லிடுவேன், கடைசியில் நாங்கள் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அழுத்தம் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா? இதில் ஒன்றும் ப்ரெஷர் இருக்கிறதா தெரியல. பொதுவாகவே வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் மீடியாக்களோட ஒரு நட்போடு இருக்கிறதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மளும் அதே துறையில் தான் இருக்கோம். ஸோ அந்த உரிமையில் அந்த நட்பில் வந்து இந்த மாதிரி அவங்க கமெண்ட் அடிக்கிறாங்க. அப்படி தான் அதை நம்ம எடுத்துக்கணும். அதை வச்சு நம்ம ஒரு பெரிய திரைக்கதைகள்லாம் எழுத வேணாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன அழுத்தம் இருக்க முடியும்? என்ன, பல பேரோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறத கட்சி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரே கட்சியே பார்த்திங்கன்னா 2 குரூப்பு 2 அணிக்கு அனுப்பும். நீங்கள் இங்கே போய் பேசிட்டு வாங்க, நீங்கள் இங்கே போய் பேசிட்டு வாங்கன்னு அனுப்புவாங்க. தேமுதிகவுலாம் அது நடக்கிறத பார்த்துருக்கோம். பாமக அதை ஒரு பொழப்பாகவே பண்ணதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தன்னோடு பேசுகிற ஒருத்தரை வந்து நீங்கள் வெளிப்படையாக பேசும்போது அவங்களுக்கு ஒரு சங்கடம் வரலாம். அதனால கூட அவர் அப்படி ஒரு பதிலை சொன்னதாக நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஓகே. ஆனால் இப்போ கூட்டணிக்கு ராமதாஸ் கிட்ட பேசுறது செங்கோட்டையன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தேமுதிக என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி 2 இடத்துலையுமே பேசிகிட்டு இருக்காங்க.
இவங்க 2 பேரும் தாவேகாக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீ ஃபர்ஸ்ட் வந்தா நல்லது இல்லைன்னு சொல்லிட்டீங்க, பட் இருக்கான்னு இல்லை, எனக்கு தெரிந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை. முக்கியமாக தேமுதிக வருவதற்கான வாய்ப்புங்கிறது குறைவு. பாமக கூட வருவதற்கான வாய்ப்பு குறைவு தான். நம்ம ஏற்கனவே பல இன்டர்வியூவில் சொன்னது தான். பல கட்சிகளுடைய நோக்கங்கிறது வெறும் சீட்டு கிடையாது. இப்போ என் கட்சிக்கு இத்தனை சீட்டு வேணும் அப்படின்னா அதை யார் வேணாலும் கொடுத்துருவாங்க. ஏன்னா தேமுதிகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், இப்போ விஜய்கிட்ட வந்து எனக்கு இத்தனை சீட்டு வேணும் அப்படின்னா அதை கொடுக்குறதுல விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவர்கள் சீட்டை மட்டும் எதிர்பார்ப்பதில்லை, நோட்டையும் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இவர்கள் கேட்கிற பணத்தை கொடுப்பதற்கு அதிமுக திமுக தயாராக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பல லட்சம் கோடி பணம் இருக்குது. அதனால் இவங்க கேட்ட பணத்தை கொடுப்பதற்கு தயாராகவும் இருப்பாங்க. ஆனால் விஜய்கிட்ட அந்த மாதிரி எந்த பணமும் இல்லை. அதனால் கண்டிப்பாக அதுக்கு வந்து அவர் உடன்பட மாட்டார். எனக்கு தெரிந்து வருவதற்கு வாய்ப்பில்லை. அதுக்கடுத்து தேமுதிக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கனவுல மிதந்துக்கிட்டு இருக்காங்க. அதான் தேமுதிக வந்து திமுக அதிமுகவுக்கு நிகரான ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு கனவுல மிதக்கிறாங்க. அதனால் அவர்கள் கேட்கிற நம்பர்ஸ் வந்து இப்போ அதிமுகவிலையும் கிடைக்காது, திமுகவிலையும் கிடைக்காது. கடைசியில் வந்து கொடுக்கறத வாங்கிக்கிற ஒரு முடிவை அவர்கள் எடுக்கும்போது 2இல் ஏதாவது ஒரு பக்கம் போவாங்களே தவிர தாவேகா பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ சமீபத்தில் விஜய் தனியாக ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்க போகிறாரு, இல்லை ஒரு தொலைக்காட்சியை வாங்க போகிறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் கூடிய செய்திகள் எல்லாமே வந்து விஜய்க்கு ஆதரவாக வர மாதிரியும், இல்லை விஜயோட உண்மையை சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றத ஒரு நிகழ்ச்சி, ஒரு தொலைக்காட்சி வாங்குறதா சொல்கிறாங்க. உண்மையாது? எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு வதந்தி தான். நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, ஆதவ் அர்ஜுனா 2 யூடியூப் சேனல்கள் தொடங்குகிற ஒரு வேலையில் இருக்கார். அதில் ஒரு சேனல் வந்து சமீபத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒன்று என்பது சினிமா சார்ந்தது, விஜயினுடைய சினிமா சாதனைகளை பேசுகிற யூடியூப் சேனல். அது இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கலான ஒரு யூடியூப் சேனல். இந்த வேலைகள் தான் நடக்குது. அதுவும் ஆதவ் அர்ஜுனா சார்பில் தான் இதை பண்ணுறாங்க. விஜய் வந்து அந்த மாதிரி பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இன்னொன்று, இப்போ விஜயினுடைய செய்திகளை மற்ற ஊடகங்கள் இருட்டடிப்பு பண்ணுற சூழல் வந்தால், அடடா நம்ம செய்தி யாரும் போடுறதே இல்லை, நம்ம ஒரு சேனல் ஆரம்பிப்போம் அப்படின்னு அவர் அந்த முடிவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கு விஜயினுடைய ஒவ்வொரு அசைவையும் நேரலையாக ஒளிபரப்புவதற்கு அத்தனை தொலைக்காட்சிகளும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு ஒரு தொலைக்காட்சியை ஆரம்பிக்கணும்? அதுக்கடுத்து ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு தொலைக்காட்சி ஆரம்பித்தா என்ன ஆகுங்கிறதுக்கு பெரிய உதாரணம் கலைஞர் டிவியும் கேப்டன் டிவியும். அதனால் அந்த விஷப்பரீட்சையை வந்து இவர் எடுக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ பெண்கள் வாக்குகள் பற்றி விஜய் அவர்கள் அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தார். எல்லாரையும் விட நம்மக்கிட்ட தான் பெண்கள் வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அதை திமுகவும் சொல்கிறாங்க, அதிமுகவும் சொல்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியும் அதான் சொல்கிறாங்க. பெண்கள் வாக்குகள் எந்த அளவுக்கு முக்கியம்? அதாவது பெண்கள் வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்குங்கிறத விட ஒரு ஆகச்சிறந்த நகைச்சுவை நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் கேட்டதே இல்லை. நிச்சயமாக பெண்கள் வாக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்காது. அதுக்கு காரணம் சீமானுடைய அந்த தனிப்பட்ட கேரக்டர். விஜயலட்சுமி விவகாரத்தில் அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு, பொதுவெளியில் அவர் எப்படி நடந்துக்கிறாரு, எப்படி ஆபாசமாக பேசுகிறாரு, அப்புறம் அவரோட கட்சியை சேர்ந்த சாக்கடை முருகன் துரைமுருகன் எப்படி பேசுகிறாருங்கிறதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க, பெண்களும் பார்க்குறாங்க. அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு பெண்கள் வாக்கு கண்டிப்பாக வராது. அதுக்கப்புறம் திமுக அதிமுகவுக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் வாக்கு கிடைக்கும். எந்த பெண்கள் அப்படின்னா அவர்களுடைய கட்சிக்காரர்கள் இருக்காங்கல்ல. இப்போ ஒரு மாவட்ட செயலாளராக ஒன்றிய செயலாளராக இருக்கும்போது அந்த குடும்பமே ஒரு திமுக குடும்பமாக தான் இருக்கும். அந்த வீட்டு பெண்கள் நிச்சயமாக அந்தந்த கட்சிகளுக்கு தான் வாக்களிப்பாங்க. ஆனால் அந்த பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அந்த எந்த கட்சியும் சாராத குடும்பத்தை சேர்ந்த பெண்களுடைய வாக்குகள்ங்கிறது நிச்சயமாக விஜய்க்கு தான் வரும். இன்னொன்று, விஜய் வந்து ஒரு கற்பனையாகவும் சொல்லவே இல்லை. இப்படியெல்லாம் நடக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்புலையும் இந்த கருத்தையெல்லாம் சொல்லலை. அவங்களும் நிறைய சர்வே எடுக்கிறாங்க. அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த கருத்தையே முன்வைக்கிறாங்க. அதனால் எனக்கு தெரிந்து பெண்களின் பேராதரவு வந்து நிச்சயமாக இந்த தேர்தலில் விஜய்க்கு தான் கிடைக்கும். இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவர் ஏதோ விஜய்க்கு சொம்படிக்கிறாரு அல்லது விஜயை வந்து மிகைப்படுத்தி பேசுகிறாங்கன்னு தோணும். இது தேர்தல் முடிவுகள் வரும்போது நாம் சொல்வதில் உள்ள உண்மை வந்து நிச்சயமாக மக்களுக்கு புரியும். என்ன காரணம்னா, இப்போ இந்த பெண்கள் எல்லாமே விஜயினுடைய கொள்கையை பார்த்து ஓட்டு போடுவாங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஆனால் பொதுவாகவே நடிகர்கள் மீது என்ன பாமர மக்களுக்கு வந்து ஒரு பெரிய மயக்கம் இருக்கும். இன்றைக்கி அவரே கட்சிக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கும்போது அது நிச்சயமாக வாக்குகளாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் விஜய்க்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்ப்பது என்ன அப்படின்னா, பொதுவாகவே இந்த நடிகர்களுக்கு பெண்கள் வந்து ரசிகைகளாக இருப்பாங்க. எப்படின்னா, இப்போ நம்ம எப்படி ஒரு நடிகையை கனவு கண்ணியாக பார்க்குறோமோ அந்த மாதிரி பெண்கள் அந்த ஹீரோவை தன்னுடைய கனவு நாயகனாக பார்ப்பாங்க. இது வந்து எம்ஜிஆர்,
எல்லாத்துக்கும் கமல்ஹாசன் நல்ல பல நடிகர்களை உதாரணம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் விஜய்க்கு மட்டும்தான் நான் பார்த்த வகையில் விஜயை வந்து அண்ணன் தம்பி அப்படின்னு நோட்டீஸ் பண்ணுற பெண்களே அதிகம். இந்த பிணைப்பு இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நடிகனை பக்கத்தில் வச்சு இதை டைவெர்ட் பண்ணலாம் முடியாது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹீரோவை ஒரு பொண்ணு வந்து ஒரு கனவு நாயகனாக பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு அழகான நடிகரை கொண்டு போய் வைக்கும்போது அந்த பார்வை இந்த பக்கம் திரும்பிடும். ஆனால் நீங்கள் ஒரு அண்ணன் தம்பியாக பார்க்கும்போது இன்னொருத்தரை வச்சு நீங்கள் டைவெர்ட் பண்ணவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு பெண்கள் மத்தியில் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆதரவு இருக்குது. அது எல்லாமே வாக்குகளாக கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகும், அதில் மாற்றமே கிடையாது. ஓகே, விசில் சின்னம் கொடுத்ததுக்கு அப்புறமா அது ட்ரெண்ட் ஆனதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ தொடர்ந்து இந்த வாரம் முழுக்கவே அந்த விசில் பற்றி தான் செய்திகள் போயிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் அதை ப்ரொமோட் பண்ணுறதுல பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயம்? அதுதான் நடிகருடைய அரசியல் கட்சிக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அனுகூலம். அதுதான் இப்போ மற்ற கட்சியாக இருந்தால் அவர்களுக்கு என்ன சின்னம் கிடைத்தாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஆனால் ஒரு நடிகருடைய கட்சி அப்படிங்கும்போது ஊடகங்களுடைய கவனம் முழுக்க அங்கேயே இருக்கும், எல்லாருமே அதை பற்றி பேசுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த விசில் சின்னம் அறிவிக்கப்பட்ட 1 மணி நேரத்தில் அது வந்து உலகம் முழுக்க போய் சேர்ந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது மக்களிடம் வந்து இது பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகவே விசில் மாறிடுச்சு. அது வந்து தாவேகாவுடைய வெற்றி வாய்ப்பை இன்னும் அதிகப்படுத்தும். அது ரொம்ப முக்கியமானது. நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், எப்பயுமே ஒரு கட்சியினுடைய சின்னமும் சரி கொடியும் சரி ரொம்ப எளிமையாக இருக்கணும். ஒரு கிராமத்தில் கடைகோடியில் இருக்கிற ஒருத்தன் ஒரு கரித்துண்டை எடுத்து அப்படி சவத்தில் அப்படி கிறுக்குனா அந்த சின்னம் வந்துடணும், அப்படி கிறுக்குனா அந்த கொடியை வரைஞ்சிடணும். அதுதான் மக்கள்கிட்ட போய் சீக்கிரம் ரீச் ஆகும். இப்போ உதயசூரியனாக இருக்கட்டும், ரெட்டலையாக இருக்கட்டும், இந்த சின்னங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் உண்டு. அதே மற்ற கட்சிகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து இந்த பசுவும் கன்றும்லாம் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் வரையவே முடியாது. அது அப்போ வந்து அது ரீச்சே ஆகாது. விஜய்க்கு கிடைத்த விசில்ங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உதயசூரியன் ரெட்டலை மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு சின்னம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ பிரச்சாரத்தில் வந்து ஈஸியாக அவங்களால கேரி பண்ணிட்டு போக முடியும். அப்புறம் மக்கள்கிட்டே நீங்கள் அதை கொடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு உதயசூரியன் சின்னம்னா உதயசூரியன் நீங்கள் தூக்கிட்டு போக முடியாது. அப்போ விசிலுங்கும் போது நீங்கள் ஊதிக்கிட்டு போகலாம், பார்க்குற யாருக்கு வேணாலும் எடுத்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த விசில் சின்னம் கிடைத்த பிறகு நிச்சயமாக தாவேகாவுடைய அந்த வாக்கு சதவிகிதமே அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. ஓகே சார், இன்னொரு பக்கம் வந்து மங்காத்தா ரீரிலீஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதோடு சேர்ந்து வந்த படங்கள், குறிப்பாக ஹாட்ஸ்பாட் 2 நல்ல விமர்சனம் போயிட்டுருக்கு, நல்லா இருக்குன்றதுலாம் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து மங்காத்தா ரீரிலீஸ்னால இந்த புதிய படங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய வரவேற்பு இல்லை அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு வந்து அதில் மாறுபட்ட கருத்து இருக்குது. ஏன்னா ரீரிலீஸ் மங்காத்தாங்கிறத ஏற்கனவே எல்லாரும் பார்த்துட்டாங்க. இன்றைக்கி அந்த படம் ரீரிலீஸ் ஆகும்போது பொதுமக்கள் அந்த படத்தை பார்க்க போக மாட்டாங்க. அஜித்துடைய அந்த ரசிகர்கள், இன்னும் சொல்ல போனால் அந்த வெறிபிடித்த கூட்டம் மட்டும்தான் அங்கே போய் வந்து குத்தாட்டம் போடுவாங்களே தவிர பொதுமக்கள் கண்டிப்பாக போக மாட்டாங்க. அதே நேரம் இப்போ இந்த படங்களுக்கு ஏன் வரவேற்பு இல்லை அப்படின்னா, இந்த படங்கள் மங்காத்தா வரலேனாலும் இந்த வரவேற்பு தான் கிடச்சிடும். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு 2 வாரத்துக்கு முன்னே அந்த டிடிடின்னு ஒரு படம் வந்துச்சா, அந்த படம் இந்த வாரம் வந்திருந்தாலும் அதே வரவேற்பு இன்றைக்கும் கிடச்சிருக்கும். சிறைப்படத்துக்கு கிடைத்த வரவேற்பு இந்த வாரம் வந்திருந்தாலும் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். அது கண்டென்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மக்கள் நிச்சயமாக அதை கொண்டாடி இருப்பாங்க. இப்போ ஏன் இந்த மங்காத்தாக்கு வந்து இப்படி வந்திருக்குன்னா, இந்த வாரம் வந்த படங்கள் எதுவும் சரியில்லை, அதுக்கு இதையே பார்த்துடலாமே அப்படிங்கிறது ஒரு காரணம். அதுக்கடுத்து மங்காத்தா ரீரிலீஸ் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்துக்கு வந்து ஒரு ஊடக கவனம் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் போய் சேரும்போது அடடா வந்திருக்கா, அதை வேணால் போய் பார்க்கலாமே, இந்த வாரம் வந்து 2 படமும் சரியில்லை போல இருக்கு, இப்போ இதுக்கு போவோமேன்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதுதான் காரணமே தவிர இந்த படம் வந்ததுனால இதை காலியாச்சு அப்படிங்கிறத என்னால் கண்டிப்பாக ஏற்க முடியாது. சார், கட்சியோட பொதுக்கூட்டம் பல நேரங்கள் நடந்து பார்த்துருப்போம். ஒரு ஹோம் தியேட்டரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டம், மக்கள் நீதி மையமோட பொதுக்கூட்டம், எப்படி பார்க்குறீங்க? அந்த கட்சியோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனால் மக்கள் நீதி மையத்தினுடைய நகர்வு பற்றியெல்லாம் நம்ம பேசிக்கிற அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய கட்சியாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அது கமல்ஹாசன் அந்த கட்சி தொடங்கும் போதே அதனுடைய எதிர்காலத்தை எல்லாம் ஓரளவு நம்ம கணித்தோம். எப்பயுமே மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகராக இருக்கலாம், எவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருக்கலாம், உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் வேணாலும் இருக்கலாம், நீங்கள் எங்களுக்கு என்ன செய்தீர்கள்னால் பணமாகலாம் இல்லை, எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் என்னவா பண்ணீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் கடந்த காலங்களில் கமலஹாசனை பார்த்தீங்கன்னா மக்களுக்காக அவர் எதுவுமே செய்யவே இல்லை. சினிமாவுக்காக அவர் நிறைய பண்ணியிருக்காரு, மக்களுக்காக எதுவுமே பண்ணலை. அப்படி இருக்கும்போது அவர் கட்சி தொடங்கியதே ஒரு தவறான முடிவு தான் என்னுடைய பார்வையில்.
ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களும் வந்து அவரை வந்து கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க. அதனால் இன்றைக்கி அது ஒரு லெட்டர் கட்சியாக மாறிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே திமுக எதிர்ப்பை பிரதானமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி பின்னால் திமுகவோட சரண்டர் ஆனது இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சறுக்கல். அதை மக்கள் நீதி மைய தொண்டர்களே ஏற்க மாட்டாங்க. பட் வேறு வழி இல்லாமல் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மக்கள் அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், கமல் குறித்து மிகப்பெரிய அளவில் விமர்சிக்கப்படுறது பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயந்தான். கமலை விமர்சிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் அது எல்லாமே மறைந்து போய் இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் கமலையே பெரிய அளவில் விமர்சிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம். அதனால் இந்த தேர்தல் மட்டும் இல்லை, இனி எத்தனை தேர்தல் வந்தாலும் மக்கள் நீதி மையம்ங்கிறது மக்கள் ஆதரவை இழந்த ஒரு கட்சியாக தான் இருக்கும். அப்படி இருப்பதால், அப்படி ஆயிடுச்சுங்கிற யதார்த்தமும் கமலுக்கு புரிந்ததால் தான் இன்றைக்கி ஒரு ஹோம் தியேட்டரில் அந்த கட்சியினுடைய கூட்டம் நடக்கிற அளவுக்கு அது சுருங்கி போயிடுச்சு. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றி.